இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்தன் நேசா உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்தன் நேசா உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என்னை நடத்தும், என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்தன் நேசா உமக்கு நன்றி ஐயா. பாவம் இல்லா தூய வாழ்வு வாழச் செய்பவரே. பாவம் இல்லா தூய வாழ்வு வாழச் செய்பவரே. என்னை நடத்துபவரே, என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்தன் நேசா உமக்கு நன்றி ஐயா. பாவம் இல்லாத பரிசுத்த வாழ்வை வாழச் செய்கிறது ஆண்டவர் தான். அந்த கிருபைகளை நமக்கு கொடுக்கிறது ஆண்டவர் தான். அவருடைய கிருபை தான் பாவம் இல்லாமல் நம்மை வாழச் செய்கிறது. அவர் நமக்கு அருளின அந்த ஞானம் தான் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை நமக்குள்ளே அருளுகிறது. அவருக்கு முன்பாக உத்தமமாய் நாம் அவரை சேவிக்க, அவரை தொழுது கொள்ள இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை அவருக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறாரே. அந்த கிருபைகள் எல்லாரும் நினைத்து சில நிமிடங்கள் வாய்களை திறந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. லானானா ஷந்தரமா கதுரபானா வரியா கபனா ஹந்தலலபருஷியா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Father, we praise your name. Lift up your voice, come on. Bless his holy name. Lebakatu sabara.
பரிசுத்தாவியானவரே, தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆராதனை முழுவதிலும் உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய் ஆண்டவர் உம்மை பாடி ஆராதிக்கிற வேளையிலே தொடர்ந்து எங்களை நடத்தும். ஆண்டவரை எல்லா துதி, எல்லா மகிமை, எல்லா கனத்தையும் நீர் ஒருவரை எடுத்துக்கொள்ளும். ஆண்டவரே, மீதியான பகுதிகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை என்கிற பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. உள்ளுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார். குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன், யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன். உள்ளுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார். குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன், யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்க செய்தார். மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன், யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன். ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்க செய்தார். மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன், யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார், சத்துருக்கள் கண்முன் வீருந்தளித்தார். ராஜரீக அபிஷேகமும் தந்தார். யெகோவா நிசி நிசி என்று பாடுவேன்,
யெகோவா நிசி நிசி என்று பாடுவேன். கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார், சத்துருக்கள் கண்முன் வீருந்தளித்தார், ராஜரீக அபிஷேகமும் தந்தார். யெகோவா நிசி நிசி என்று பாடுவேன், யெகோவா நிசி நிசி என்று பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார், நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார், பரலோகத்தின் நிச்சயத்தை தந்தார். யெகோவா ரூவா ரூவா என்று பாடுவேன், யெகோவா ரூவா ரூவா என்று பாடுவேன். பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார், நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார், பரலோகத்தின் நிச்சயத்தை தந்தார். யெகோவா ரூவா ரூவா என்று பாடுவேன், யெகோவா ரூவா ரூவா என்று பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை. அல்லேலூயா ஆனந்தமாய் அவரை நாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழிநடக்க செய்தார், மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன், யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன். ஆண்டவர் நமக்கு ஆத்துமாவில் தந்திருக்கிற இந்த சமாதானம் என்பது எல்லாவற்றையும் விடவும் மேலானது. ஒரு மனுஷன் ஆத்துமாவிலே அவன் சமாதானத்தோடு இருந்தாதான் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் நன்றாய் இருக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம், யோவான் எழுதின நிருபத்தில். அப்போ ஆத்துமா வாழ்ந்தாதான், உன் ஆத்துமா வாழ்கிறது போல நம்முடைய ஆத்துமா வாழ்ந்தாதான் நம்ம நல்லா வாழ முடியும். இந்த வசனம் எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு வசனமோ அதே போல இந்த வசனத்திற்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு கருத்தும் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவை காக்கிறவர். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவை காக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அதில் எந்த பாவமும் போய் அடைந்து விடாமல் நம்மை பரிசுத்தமாய் நம்மை நடத்துகிறவர், நம்மை பாதுகாக்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார், குறைவில்லாத வாழ்வை வாழச் செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன், யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான்,
கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரின் நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரின் நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். ஓ, கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். உஷ்ணம் வருவதை பாராமல் என் நிலைகள் பச்சையாயிருக்கும். மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். உஷ்ணம் வருவதை பாராமல் என் நிலைகள் பச்சையாயிருக்கும். மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். ஹல்லேலூயா. ஓ, கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். நீர்க்கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பேன். இலையுதிரா மரம் போல் இருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வீர். நீர்க்கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பேன்.
இலையுதிரா மரம் போல் இருப்பேன். நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வீர். வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதால், வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதால், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் என்னை ஒருவனும் எதிர்ப்பதில்லை. என் வழியை வாய்க்க செய்திடுவேன், புத்திமானாய் நடந்து கொள்வேன். உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் ஒருவனும் எதிர்ப்பதில்லை. என் வழியை வாய்க்க செய்திடுவேன், புத்திமானாய் நடந்து கொள்வேன். என் வாய் விட்டு பிரிவதில்லை, அதை தியானிக்க மறப்பதில்லை. வாய் விட்டு பிரிவதில்லை, அதை தியானிக்க. சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் மேல், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். ஓ, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். சேர்ந்து பாடும். கர்த்தர் மேல் பாரத்தை, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். நீர்கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பேன். இலையுதிரா மரம் போல் இருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வேன்.
உம் வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதால், உம் வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் யோசிப்பதால், கர்த்தர் மேல் நம்பிக்கை கொண்ட மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரே உங்களுடைய நம்பிக்கையாய், கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கரங்களை உயர்த்தி சொல்லுமா எல்லா தேவ பிள்ளைகள். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டு அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தரையே நீங்கள் நம்பி இருக்க வேண்டும். உங்களுடைய நம்பிக்கையே கர்த்தராக மாற வேண்டும். ஆண்டவர் தான் என்னுடைய நம்பிக்கை, நான் அவரை தான் நம்புறேன் அப்படி நீங்க சொல்லணும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக. ஆமென். உண்மையிலே கர்த்தரை நீங்கள் நம்புவீர்கள் என்றால் உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்க பார்க்க வேண்டாம். அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதை நீங்கள் பார்த்து உங்களுடைய நேரத்தை செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சொல்லணும், கர்த்தர் மேல் நம்பிக்கை கொண்ட மனுஷன் நான். அது மட்டும் இல்ல, கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். ஒரு விசை கூட கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் உங்களுடைய பாரங்களை எல்லாம் நீங்கள் வையுங்கள், அவர் உங்களை ஆதரிப்பார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஹல்லேலூயா. உங்களை ஆதரிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் உங்களை காப்பாற்ற அவரால் கூடும். எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்காக அவர் இறங்கி வருவார். உங்களுடைய நம்பிக்கை அவர் மேல் இருக்குமே ஆனால், உங்களுடைய விசுவாசம் அவர் மேல் இருக்குமே ஆனால், ஹல்லேலூயா, நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை விடுவிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். வல்ல கிருபை, இது நல்ல கிருபை, வழுவாமல் நம்மை காத்த சுத்த கிருபை என்று சொல்லி பாடி அவருடைய கிருபையை போற்றி நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை, இது நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கினதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லே லூயா,
கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லே லூயா, 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 அல்லே அல்லே லூயா. பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருங்கிய நேரத்தில் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லே லூயா, 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 அல்லேலூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே. வல்ல கிருபை, வல்ல கிருபை, இது நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. பாடும் வல்ல கிருபை, இது நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும். உம் கிருபை, உம் கிருபை என்னை தாங்கிடுதே. உம் கிருபை என்னை நடத்திடுதே. உம் கிருபை என்னை தாங்கிடுதே. உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லே லூயா, 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 அல்லே அல்லே லூயா. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் லேகபருசஹந்த கிதமாயந்தலஸ். எபினேசர், ஓ அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர், ஓ பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர். அப்பா 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 உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா. எல் ஷடாய் எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் சேர்ந்து பாடுறீங்களா? எல்லாம் வல்லவரே, ஓ எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய், ஆமென். எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய் எல் ஷடாய்.
பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர், பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர். அப்பா 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 எல்லா விதமான எரிகோ மதில்கள் உங்களுக்கு முன்பாக, உங்களுடைய கண்களுக்கு முன்பாகவே தகர்ந்து விழுகிறது. ஹல்லேலூயா! எத்தனை பெரிய மதிலும் உங்களுடைய துதிக்கு முன்பாக தகர்ந்து விழுகும். உங்களுக்காக கிரியை செய்கிறார், உங்களுக்காக கிரியை செய்கிறார். யான் தலா பருஷபா கதேரேபா ஹிதமாண்டலா லபா கதிரபா ஹதுரபா கபரா ரிமகனா சந்தரபா கதிரபா நியாண்டலபரா லேமா கபருஷபரியா கனாதியே. எல்லா விதமான தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே நொறுங்கி விழுகிறது, உடைக்கப்படுகிறது. உங்களுக்கு விரோதமான கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுகிறது. ஆமென். உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சக்திகள் அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே தகர்க்கப்படுகிறது. ஹல்லேலூயா! வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஓ சகதீனா பகதரே. ஹல்லேலூயா! உனக்கு விரோதமாய் நியாயத்திலே எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். சபரஹத்துரா பகதே லேப்ரேகே தபருஷபரஹந்தே இதம் பிரகடா யத்துடவாரபு சபரஹந்தரா இதமாண்டவரு ஸ்பாகதே. ஹல்லேலூயா! 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 துதியின் வல்லமை சபரஹந்தரனே. ஹல்லேலூயா! ஆண்டவர் நமக்காக செய்ததை, செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறதற்கான மனக்கண்கள் நமக்கு தேவை. மாம்ச கண்களினால் அல்ல, நம்முடைய ஆவிக்குரிய கண்களினாலே அவைகளை நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவர் செய்கிறதை, நமக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினவைகளை, ஒரு கண்களும் காணாததை, இதயங்களிலே யோசிக்காததை, காதுகளினாலே கேளாததை நமக்காக ஆண்டவர் செய்திருக்கிறார். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா! உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி நான் கதறுகிறேன், விரைவாய்
மேகம் போல் என் ஜெபங்கள் ஏற்று கொள்ளுமையா. மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேனையா. மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேனையா. உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். எந்த சூழ்நிலையிலே நீங்கள் அகப்பட்டிருந்தாலும், உங்களுடைய சூழ்நிலை மனுஷர்களிடத்தில் விவரித்து சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு நெருக்கமாயிருந்தாலும் ஆண்டவரிடத்திலே நீங்கள் சொல்லலாம். எந்த சூழ்நிலையில் இருந்தும் உங்களை விடுவிக்கக்கூடிய சக்தி அவரிடத்திலே உண்டு. வேதத்திலே ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அது செங்கடலாயிருந்தாலும் யோர்தானாயிருந்தாலும், பிரவாகித்து வருகிற யோர்தானும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டுதான் ஆகணும். அது கேட்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரு சில வினாடிகளிலேயே உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லாவற்றையும் ஒரு சில வினாடிகளிலேயே ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் ஆக்க அவரால் முடியும். தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? தானியேல் சொன்ன, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். சிங்கங்களுடைய குகைக்குள்ளேயே வைத்து ஆண்டவரால் ஒரு மனிதனை காப்பாற்ற முடியும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனைகள் எம்மாத்திரம். ஆமென். உங்களுடைய பிரச்சனைகள் எம்மாத்திரம். ஆண்டவரால் கிரியை செய்ய முடியாத அளவிற்கு ஒரு பிரச்சனை இந்த உலகத்தில் இருக்கிறதா? இல்லவே இல்லை. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பாருங்க. உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற பிரச்சனைகளிலே ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருகிறதை உங்களுடைய சொந்த கண்கள் பார்க்கும். ஆண்டவர் கிரியை செய்கிறதை உங்களுடைய சொந்த காதுகள் கேட்கும். ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக சாட்சி சொல்லுகிற ரீதியிலே கர்த்தருடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ அப்பா. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆராதனின் மீதியான பகுதிகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, உடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிற இந்த வேளையிலே தொடர்ந்து மீதியான பகுதிகளை நீர் ஆசீர்வதித்தார். எங்களோடு நீர் இடைப்படும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 29வது சங்கீதம் நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 29. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள்.
கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஷ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாளிலே கடந்த வாரத்தில் நாம் தியானித்த அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்திலே தேவனுடைய வார்த்தை ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பலன் செய்யவில்லை, கிரியை செய்யவில்லை என்று சொல்லி நாம் தியானித்தோம். அதை நாம் தியானித்து வருகிற வேளையிலே கடைசியாக இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த உவமையிலிருந்து, விதைக்கிறவனை பற்றி அந்த உவமையிலிருந்து நாம் சில காரியங்களை தியானித்தோம். அப்படி தியானிக்கும் போது இருதயம்தான் கடினமாக இருக்கிறதுனால தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே பலன் செய்யவில்லை என்பதாய் கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். இந்த வாரத்திலே நாம் அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியாகவே சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஏனென்று சொன்னால் இருதயம் என்கிற இந்த விஷயம் மிகவும் முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது. அதிலும் விசேஷமாய் தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனில் கிரியை செய்வதற்கு அவனுடைய விசுவாசத்தை தாண்டி, அவனுடைய ஜெபத்தை தாண்டி அவனுடைய இருதயம் மிகவும் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த தொடர்ச்சியாகவே இந்த நாளில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம் 26, 27 வசனங்களை நாம் வாசிக்கலாம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையிலும் தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போகிற எங்களை நீர் ஆசீர்வதியும். உடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வசனத்திலே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நவமான அப்படின்னா புதிய அப்படின்னு அர்த்தம். புதிய இருதயத்தை, நியூ ஹார்ட் மட்டுமல்ல, புதிதான ஆவி, நியூ ஸ்பிரிட் அப்படி ஆண்டவர் நமக்கு தருவதாய் இங்கே சொல்லுகிறார். இந்த வசனம் யாருக்கு எழுதப்படுகிறது என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் பல தேசங்களிலும் சிதறடிக்கப்பட்டிருந்தார்கள். சிலர் பாபிலோன் தேசத்திற்கு சிறையாக கொண்டு போகப்பட்டிருந்தார்கள். இப்படி சிதறடிக்கப்பட்ட, சிறையாக்கப்பட்ட இந்த ஜனங்களுக்காகத்தான் எசேக்கியேல் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாக இங்கே ஆண்டவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த ஜனங்களிடத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நான் உங்களுக்கு புதிய இருதயத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த ஜனங்கள் சிறையிருப்பிலே சிதறடிக்கப்பட்டவர்களாய், துரத்தப்பட்டவர்களாய், மிகவும் ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் இருந்தபோது ஆண்டவர் தாமே மறுபடியும் அவர்களிடத்திலே வந்து
அவர்களோடு தம்முடைய உறவை ஏற்படுத்தி கொள்ள ஆண்டவர் விரும்பினார். நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே உறவை ஏற்படுத்தி கொள்ளுகிறவர். நாம் அவரை தேடி போனதினால் நாம் அவரை ஆராதிக்கவில்லை, அவர் நம்மை தேடி வந்ததினால் நாம் அவரை ஆராதிக்கிறோம். நிறைய பொழுதுகளிலும் நாம் நினைக்கிறது உண்டு, நாம் ஆண்டவரை தேடினதினால்தான் நாம் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறோம் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். இல்லவே இல்லை. உலக தோற்றத்துக்கு முன்னமே, தாயின் கற்பத்தில் உருவாகிறதற்கு முன்னமே ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த உன்னத அழைப்பினால் தான் அவர் வந்து தம்முடைய ஜனங்களை என்ன செய்கிறார்? சந்திக்கிறார். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை, தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் சிறையிருப்பில் இருக்கிறவர்களை போய் சந்திக்கிறார். எப்படி? இந்த தீர்க்கதரிசியின் மூலமாக அவர்களிடத்தில் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? புதிய இருதயத்தை கொடுப்பேன், நவமான இருதயத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இந்த ஜனங்கள் இவ்வளவு தூரமாய் கடின இருதயத்தோடு இருக்கிறதை ஆண்டவர் அறிந்திருந்தபடியினாலே, கீழ்ப்படியாதவர்களாய் இருந்ததை ஆண்டவர் அறிந்தபடியினாலே, அந்த ஜனங்களுக்கெல்லாம் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும் என்கிற ஆர்வமும் ஆசையும் இருந்தது. ஆனால் அவர்களால் தேவனுக்கு பயந்து நடக்க முடியவில்லை. ஸோ ஆண்டவர் அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை கண்டுபிடித்தார். என்னவென்று சொன்னால், அவர்களுடைய இருதயத்தை மாற்றிவிட்டால், அவர்களுடைய உள்ளான இருதயம் மாற்றப்பட்டால் அவர்கள் எனக்கு கீழ்ப்படிய முடியும், அவர்கள் என்னை உண்மையாய் ஆராதிக்க முடியும், என் கட்டளைகளின்படி நடக்க முடியும், என் நியாயங்களை செய்ய முடியும் என்பதாய் ஆண்டவர் அறிந்திருந்தார். பாருங்க, இருதயம் மாற்றப்பட்டால் தான் நம்ம தேவனுடைய வழிகளில் நடக்க முடியும். இன்றைக்கு நாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், ஆண்டவரை நாம் தேடுகிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், கர்த்தருடைய பந்தியிலே நாம் பகிர்ந்து கொள்ளுகிறோம். எல்லா விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தாலும், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், இப்படி எல்லா விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தாலும் இன்னும் நம்முடைய பழைய சில சுபாவங்கள் நமக்குள்ள இருக்கிறத பார்க்கிறோம். நாமே அநேக நேரம் நமக்குள்ள கேள்வி எழுப்புகிறோம். நான் ரட்சிக்கப்பட்டவன் தானே, நான் ஆண்டவரை அறிந்தவன் தானே, கர்த்தருடைய இரத்தம் என்மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய பிள்ளையாய் நான் இருக்கிறேனே, ஆனால் இன்னும் ஏன் இந்த பழமையான சுபாவம் என்னை விட்டு மாறவில்லை என்று சொல்லி அநேக நேரங்களிலே நாம் நினைக்கிறது உண்டு. இது போலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் மனநிலையில், இதே மனநிலையில் இருந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகள் என்று நாங்கள் இருக்கிறோமே, இஸ்ரவேல் வம்சமாய் நாங்கள் இருக்கிறோமே, ஏன் நாங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறோம், ஏன் நாங்கள் துரத்தப்பட்டிருக்கிறோம் என்கிற மனநிலையோடு அந்த ஜனங்கள் இருந்தார்கள். இந்த ஜனங்களிடத்தில் தான் ஆண்டவர் ஒரு தீர்வை சொல்லுகிறார். அந்த தீர்வு என்னன்னா, நான் உங்களுக்கு புது இருதயத்தை கொடுப்பேன் என்பதாகும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் நினைத்திருந்தால் அந்த இருதயத்தை சரி பண்ணி இருக்கலாம். நம்முடைய வீடுகளில் ஏதாவது ஒரு பொருள், முக்கியமான ஒரு பொருள் பழுதடைந்தால் நாம் அதை தூக்கி போட்டுவிட்டு வேற பொருள் வாங்குகிறதில்லை, பதிலாக அதை சரி செய்கிறோம். அந்த பிரச்சனையை சரி செய்கிறோம். ஒரு வாகனத்தில் சில பழுதுகள் இருக்குமே, ஆனால் அதை நாம் தூக்கி போடுகிறதில்லை, பதிலாக அந்த பழுதுகளை என்ன செய்கிறோம்? சரி செய்கிறோம். அதுபோல ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை சரி செய்யலாமே, இருதயத்தை சரி செய்யலாமே, ஆனால் அவர் சரி செய்யவில்லை. அதை மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு புது இருதயத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, சில பொருட்களை நம்ம ஒரு லிமிட்டுக்கு மேலே அதை சரி பண்ண முடியாது. சில காரியங்கள் நீங்கள் போய் அந்த ரிப்பேர் ஷாப்பில் கொடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, சார் இதெல்லாம் ரிப்பேர் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு இது பிரச்சனை நிறைந்ததாக இருக்கிறது, இதை நீங்கள் ரிப்பேர் பண்ணுறதை விட, சரி பண்ணுறதை விட வேறு புதிய ஒரு பொருளை நீங்கள் என்ன செய்யலாம்? வாங்கி விடலாம் என்று சொல்லுவார்கள். அது போன்ற ஒரு நிலையிலே நம்முடைய இருதயம் கடினப்பட்டு 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 பாவத்தினாலும் பாரத்தினாலும் கீழ்ப்படியாய்மையினாலும் கடினப்பட்டு இப்பொழுது மாற்றப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. இந்த காரியத்தை ஆண்டவர் புதிதாக ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு சொல்லலை, புதிதாக ரட்சிக்கப்படுகிறவர்கள் சொல்லலை, ஆண்டாண்டு காலமாய் இஸ்ரவேல் என்னும் வம்சத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம், இதெல்லாம் புதிய ஆட்களுக்கு சொல்ல வேண்டும். இல்லை, தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை, பல வருஷங்களாக ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை. அவருடைய இருதயம் இன்னும் மாற்றப்படாமல் இருக்கிறது, அவருடைய இருதயங்கள் மாற்றப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. புது இருதயம் அதை சரி பண்ணுகிறது அல்ல, பழையதை சரி பண்ணுகிறது அல்ல. ஆண்டவர் உங்களுக்கு புதிய இருதயத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய இருதயத்தை பற்றி சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த இருதயம் என்பது வெளிப்புறமான, வெளிப்பிரகாரமான இருதயம் அல்ல. உங்களுடைய இருதயத்தில் ஒரு சத்தம் கேட்குமே,
டக்கு டக்குன்னு அந்த மாதிரியான அந்த இருதயத்தை குறித்து நான் பேசவில்லை. அது நம்முடைய சரீரத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. அந்த இருதயத்தை குறித்து பேசல. உள்ளான இருதயத்தை குறித்து, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் கிரியை செய்கிற அந்த இருதயத்தை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உள்ளான மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த இருதயத்தை குறித்து பாருங்க. இந்த இருதயம் எப்படிப்பட்டது அப்படின்னா, வேதத்தில் நம்ம சில வசனங்களை வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9-10 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா 17:9-10 ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எல்லாவற்றை பார்க்கிலும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இருதயத்துக்குள்ள அவ்வளவு திருக்குகள், அவ்வளவு கிரிமினல் மைண்ட் நமக்குள்ள என்ன செய்கிறது? இருதயத்துக்குள்ள இருக்கிறது. பாருங்க, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் நினைக்கிற நினைவுகள், ஆமென், இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ள காணப்படுகிறதை நாம் வேதத்தின் வாயிலாக பார்க்கிறோம். மட்டுமல்ல, அது மகா கேடுள்ளது என்று சொல்லி நம்முடைய இருதயத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. கேடான சிந்தைகள், கேடான திட்டங்கள், ஆமென், கேடான சுபாவங்கள், இதெல்லாம் நம்முடைய இருதயத்துக்குள் இருக்கிறதாய் வேதம் சொல்லுகிறது. ஆனால் உங்களுடைய இருதயத்தை தேவனை தவிர வேறு எந்த மனுஷனாலும் அறிந்து கொள்ள முடியாது. உங்களுக்கே உங்களுடைய இருதயம் 50% தான் தெரியும். அதுக்கு மேல உங்களுடைய இருதயமே உங்களுக்கு தெரியாது. அப்ப அந்த இருதயத்தை முழுவதையும் அறிந்தவர், அதை ஆராய்ச்சி செய்கிறவர், அதை சோதித்து பார்க்கிறவர் யார் என்று சொன்னால் அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அந்த உலகத்தில் எத்தனையோ டெக்னாலஜிகள் வந்து கொண்டிருக்கிறது, எத்தனையோ புதிய புதிய கண்டுபிடிப்புகள் ஒவ்வொரு நாட்களும் வருகிறது. ஆனால் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த நினைவுகளை ஒருவராலும் அல்லது எந்த கருவிகளாலும் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்து நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு அப்படின்னு சொல்லி 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம், பாருங்க, ஒரு மனுஷனுடைய நினைவுகளின் தோற்றம் எங்க தான் வருது? இருதயத்தில் இருந்து தான் அது வருகிறதா இருக்கிறது, வேற எங்கே இருந்து வரல. உங்களுடைய நினைவுகளின் தோற்றம் உருவாகிற அந்த உருவாக்கப்படுகிற இடம் இருக்கு பாருங்க, அதுதான் உங்களுடைய இருதயம். அந்த நினைவுகளின் தோற்றமே மனுஷனுக்கு பொல்லாததாய்த்தான் இருக்கிறது, ஆமென், தவறான சிந்தையாய்த்தான் இருக்கிறது, கேடான சிந்தையாய்த்தான் இருக்கிறது, திருக்குள்ளதாய்த்தான் இருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. மனுஷனுடைய நினைவுகளின் தோற்றமே, ஆமென், நித்தமும் பொல்லாததாய் இருக்கிறது என்று ஆண்டவர் பார்க்கிறார். அவர் படைத்த மனிதனுடைய மனம், இருதயம் இப்படி மாறி போனது என்று சொல்லி ஆண்டவர் பார்த்து அவர்களுடைய இருதயத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டதாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி அது பொல்லாததாய் தான் இருக்கிறது. ஒரு சின்ன பையனாய் இருக்கும் பொழுதே அந்த குழந்தையினுடைய இருதயமே எப்படிப்பட்டதாய் தான் இருக்கிறதா? பொல்லாததாய் இருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமம் சொல்லித் தருகிற ஒரு சத்தியத்தை பார்க்கிலும் ஒரு பெரிய அறிவியல் இந்த உலகத்தில் ஏதுமில்லை. வேதத்தில் எல்லா ரகசியங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கு. சிறு குழந்தைகளுக்கு கூட என்ன செய்யப்பட்டிருக்கிறது சொன்னால், அந்த குழந்தையினுடைய நினைவுகள் பொல்லாததாக இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மட்டுமல்ல, ஆமென், மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20 முதல் 23வது வசனம் வாசிக்கும் போது அங்கே மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். உங்க இருதயத்துக்குள்ள இருந்து புறப்படுகிற, உங்கள் வாயின் மூலமாக வெளியே புறப்படுகிற அந்த வார்த்தைகள், ஆமென், என்ன செய்யுமாம்? மனுஷனை தீட்டுப்படுத்தும். மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இருதயத்துக்குள்ளிருந்து என்னென்னலாம் புறப்பட்டு வருதா?
பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலை பாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு, இதெல்லாம் மனுஷருக்குள்ளே இருந்து என்ன செய்கிறது? வெளியே வந்து அவர்களே பாதிக்கிறது. எந்த மனுஷனுக்குள்ளே இருந்து அது வெளியே வருகிறதோ அந்த மனுஷனை அது என்ன செய்கிறது? பாதிக்கிறது. சிலருக்குள்ள விபச்சார வேசித்தன சிந்தனைகள் இல்லை, ஆனால் அவர்களுக்குள்ளே பொருளாசைகள் இருக்கிறது. சிலருக்குள்ள பொருளாசை இல்லை, ஆனால் துஷ்டத்தனங்கள் இருக்கிறது. துஷ்டத்தனம் அப்படின்னா என்ன? துஷ்டன் அப்படின்னா தீவினையை திட்டம் பண்ணுகிறவன், தீவினை உபாயம் பண்ணுகிறவன் தான் துஷ்டன் எனப்படுவான். வேதத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். ஆமென். ஆமானை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற போது ஆமான் ஒரு துஷ்டன், துஷ்ட ஆமான் அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மொர்தெகாய் உயிரோடு இருக்கும்போதே அவனுக்காக ஒரு தூக்கு மரத்தை செய்வித்தவன் இந்த ஆமான். மொர்தெகாயை அழிக்கும்படி ஒரு திட்டம் போட்டு, மனதுக்குள்ளே ஒரு திட்டத்தை போட்டு அவனை அழிக்கும்படி எத்தனித்ததினாலே வேதம் சொல்லுகிறது இந்த ஆமான் துஷ்டன் என்று சொல்லப்படுகிறது. இது போல பிறரை கீழே தள்ள வேண்டும் என்கிற மனநிலையோடு இருக்கிற அந்த துஷ்டத்தனங்கள் சிலருக்குள்ளே இருக்கும். சிலருக்குள்ளே கபடான எண்ணங்கள் இருக்கும். வன்கண்ணின் ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பார்கள். தூஷணமும் பெருமையும் நிறைந்தவர்களாய் இருப்பார்கள். பாருங்க, இப்படிப்பட்ட மதிகேடான காரியங்கள் எல்லாம் மனிதர்களுடைய இருதயத்துக்குள்ளே இருந்துதான் வெளியே வந்து அவர்களையே தீட்டுப்படுத்துகிறதா இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது மட்டுமல்ல, நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே அவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். நீங்க ஜெபிக்கும் போதும், வீடுகளில் இருக்கும் போதும், என்ன காரியங்களை நீங்க செய்தாலும் உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறவர், சோதித்து பார்த்து கொண்டிருக்கிறவர் இன்றைக்கும் உங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு உங்களுடைய முகங்கள் அல்ல, உங்களுடைய இருதயம் தான் அவர் பார்க்கிற ஒரு விஷயமாய் இருக்கிறது. உங்களுடைய இருதயம் தான் ஒரு மனுஷனுடைய உண்மையான ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிற இடம். உங்களுடைய முகத்தை விட உங்களுடைய இருதயம் அப்பட்டமாக அப்படியே நீங்கள் யார் என்பதை காண்பித்து விடும். நீதிமொழிகளை வாசிக்கிறோம் அல்லவா? அவனுடைய நினைவுகள், அவனுடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படி அவனும் இருக்கிறான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய இருதயம் எப்படியோ நாமும் அப்படியே என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் நம்முடைய இருதயத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். அது திருக்குள்ளது, பொல்லாங்கானது, இப்படிப்பட்ட பாவமான காரியங்கள் எல்லாம் உள்ளடக்கியது. ஆனால் வெளியே எதுவுமே தெரியாது. வெளியே பார்க்கும்போது அப்படி எல்லாம் கரெக்ட் இருக்கிறது போல, எல்லாம் சரியா இருக்கிறது போல நாம் நம்ம என்ன செய்வோம்? காண்பித்துக் கொள்ளும். ஆனால் உள்ள இருக்கிற இருதயத்தின் அந்தரங்கங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அறிந்திருக்கிறார். அவர் அதை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தை அவர் கவனித்து பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எந்த மனுஷனும் உள்ளே நுழைந்து விட முடியாது, எந்த மனுஷனாலும் உணர முடியாது. உங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் யாருக்கு தெரியும்? நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும். உங்களுடைய நெருங்கிய நண்பர்களாய் இருக்கலாம், உங்களுடைய கணவனாய் இருக்கலாம், உங்களுடைய மனைவியாய் இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளாய் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் அவர்கள் யாருக்கும் என்ன செய்யாது? தெரியாது. அதை யாரும் சொல்லுகிறதும் இல்லை. அப்படி சொல்லுகிற அளவுக்கு அந்த காரியங்கள் வெளியே காட்ட முடியாத ஒரு மறைவான காரியங்களாய் இருக்கிறது. ஆனால் அந்த இருதயத்தின் ஆழத்தில் நடக்கிற காரியங்களை கூட நம்முடைய ஆண்டவர் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால் தான் அந்த வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு புதிய இருதயத்தை கொடுக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார். நான் உங்களுக்கு புதிய இருதயத்தை கொடுத்து புதிய ஆவியை உங்களுக்குள்ளே நான் கொடுக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்வளவு கீழ்ப்படியாத கடின நிலை நிறைந்த இந்த இருதயம் சரியாக்கப்படக்கூடாது. இது மாற்றப்பட்டே தீர வேண்டும். இதில் புது இருதயம் பொருத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக, ஏன் நம்முடைய இருதயம் புதிதாக்கப்பட வேண்டும்? நீங்க கேட்கலாம், ஏன் நம்முடைய இருதயம் புதிதாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி எசேக்கியேல் 36, 26, 27 வசனங்களை மறுபடியும் நம்ம வாசிக்கும் போது அந்த வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு நவமான இருதயத்தை, புதிய இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று சொல்லி இந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை புது இருதயமாய் மாற்றுகிறதற்கான காரணம் என்னவென்று சொன்னால்,
ஆண்டவருடைய கற்பனை, ஆண்டவருடைய கட்டளை இன்னதென்று நமக்கு தெரியும். ஆனால் அந்த கட்டளை நம்மால் என்ன செய்ய முடியவில்லை? செய்ய முடியவில்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாத அளவுக்கு அது கடின இருதயமாக இருக்கிறது, அது கல்லான இருதயமாக இருக்கிறது. இந்த காரியம் மாற்றம் அடைய வேண்டும் என்று சொன்னால், இந்த காரியத்திலே மாறுதல்கள் வேண்டும் என்று சொன்னால், ஆமென், புது இருதயம் நமக்கு கிடைத்தால் மட்டுமே அதிலே ஒரு மாற்றத்தை நாம் செய்ய முடியும். இந்த கல்லான இருதயத்தை ஆமென் உடைத்து அதை சரி பண்ண முடியாத நிலை இருக்கிறபடினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால், என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் என்றால், நான் உன்னுடைய இருதயத்தை புதிய இருதயமாய் மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் எசேக்கியேல் புஸ்தகத்தை வாசிக்கும் போது 3 இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு புதிய இருதயத்தை கொடுத்து புதிய ஆவியை தருவேன் என்று சொல்லி 3 இடத்துல, வேத புஸ்தகத்தில் வேற எங்கேயும் இப்படிப்பட்ட வசனங்கள் இல்லை. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் மட்டும் 3 இடங்களிலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அதே எசேக்கியேல் புஸ்தகம் 11:19, அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை, பாருங்க அந்த வார்த்தை, ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏன் நம்முடைய இருதயம் புதிதாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அவர்களுடைய கட்டளைகளின்படி, கர்த்தருடைய கட்டளையின்படி நாம் நடந்து அவருடைய நியாயங்களை கைக்கொண்டு, அது மட்டுமல்ல ஏக இருதயம், அந்த வார்த்தையை பாருங்க, ஏக இருதயம்னா ஒரே இருதயம். எப்படின்னா, ஆண்டவருடைய இருதயம் எப்படி சிந்திக்கிறதோ அதே போல நம்முடைய இருதயமும் சிந்திக்க வேண்டும் என்கிற ஒரு காரியம். இந்த உலகத்தில் ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டித்த போது ஆண்டவருடைய நோக்கம் அதுவாகத்தான் இருந்தது. வேதம் சொல்லுகிற, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். தேவன் தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார். ஆனால் ஆதாமுக்கு பிள்ளைகள் பிறந்தபோது அவர்கள் தேவனுடைய சாயலாக இருந்தார்கள்னு வேதம் சொல்லலை, அவர்கள் ஆதாமினுடைய சாயலாக இருந்தார்கள். அல்லது வேற பதத்தில் சொல்லணும்னா, ஆதாமினுடைய பாவ சாயலாகத்தான் அவனுக்கு பிறந்த குழந்தைகள் இருந்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும்போது ஆண்டவர் ஏன் தம்முடைய சாயலாய் நம்மை சிருஷ்டித்தார் என்று சொன்னால், அவருடைய இருதயத்தின் நினைவுகளை நாம் அப்படியே நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் நம்மை அவருடைய சாயலின்படி சிருஷ்டித்தார். நமக்கு நன்றாக தெரியும், ஏற்கனவே நாம் தியானித்திருக்கிறோம், தேவனுடைய சாயல் என்பது என்ன? தேவனுடைய சாயல் என்பது ஒரு முகம் பார்க்கும் ஒரு கண்ணாடியிலே உங்களுடைய முகத்தை பார்ப்பது போல நீங்கள் என்ன அசைவு அசைகிறீர்களோ அதே போல அந்த முகம் பார்க்கிற அந்த மிரருக்குள்ளே என்ன செய்யணும்? அசையணும். உங்களுடைய வீட்டில் முகம் பார்க்கிற கண்ணாடியில் நீங்கள் உங்களுடைய தலையை சீவும் போது அந்த பிம்பத்தில் என்ன தான் நடக்கும்? உங்களுடைய தலை சீவுகிறது போல தான் நடக்கும். அதுதான் சாயல். அந்த சாயலுக்கு உயிர்லாம் கிடையாது. அந்த சாயல் என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களை பிரதிபலிக்கிறது. ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய சாயலாக இருக்க வேண்டிய நாம், தேவனுக்கு சித்தமானதை செய்ய வேண்டிய நாம், தேவனுக்கு பிரியமானதை நடப்பிக்க வேண்டிய நாம், ஆமென், அவருடைய சாயலாக இல்லாமல் நம்முடைய இஷ்டத்துக்கு அநேக காரியங்களை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம். அதனாலேயே நாம் தேவனுடைய சாயலை இழந்தவர்களாக இருக்கிறோம். நம்முடைய இருதயமும் ஆண்டவருடைய இருதயமும் இணையவில்லை. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஏக இருதயத்தை தந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஏக இருதயம் நமக்கும் ஆண்டவருக்கும் நடுவிலே இல்லை. ஆண்டவர் நினைக்கிறதை நாம் நினைக்கிறதில்லை. அவர் ஒன்று நினைக்க நாம் ஒன்று என்ன செய்கிறோம்? நினைக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிற வசனத்தை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர்களுக்குள்ளே இருக்கிற கல்லான இருதயம், கடினமான இருதயம், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத அந்த கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய இருதயம் எவ்வளவு கல்லான இருதயமாக இருக்கிறது. கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம் அல்லவா, அந்த கல்லான இருதயம் என்று சொல்லி. அந்த கல்லான இருதயத்துக்குள்ள தேவனுடைய வசனம் உட்புகிற முடியல. கல்லா இருக்கிறதுனால அதுல தேவனுடைய வசனம் ஆமென் கிரியை செய்ய முடியல, வளர முடியல, வேர்விட முடியல என்று சொல்லி நாம் தியானித்தோமே. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கல்லான இருதயத்தை அவர்கள்
மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு அவர்களுக்கு சதையான இருதயத்தை ஆண்டவர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, இதனால தான் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை மாற்றுகிறார். இருதயத்தை புதுசா மாற்றினாதான் புதிய எண்ணங்கள் வரும். இருதயத்தை புதுசா மாற்றினாதான் புதிய யோசனைகள் வரும். இருதயத்தை புதுசா மாற்றினாதான் தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய சுபாவம் நமக்கு வரும். நம்ம ஜெபித்து பார்க்கிறோம், விசுவாசிச்சு பார்க்கிறோம், போராடி பார்க்கிறோம், உபவாசிச்சு பார்க்கிறோம், நிறைய விஷயங்களை செய்கிறோம். ஆனால் சில சுபாவங்கள் நமக்குள்ளே மாறவில்லை. காரணம் என்னவென்றால் நம்முடைய இருதயம் புதிதாக்கப்படவில்லை. நம்முடைய இருதயம் கடினமாய் இருக்கிறது. நம்முடைய இருதயம் கல்லாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை அப்படியே பெற்றுக்கொள்ள முடியாமல் அது கல்லான கற்பாறையான இருதயமாய் இருக்கிறபடினால ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு நவமான இருதயத்தை, புதிய இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் இந்த ஆராதனையில் எனக்கு புதிய இருதயம் வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீர்கள்? ஹல்லேலூயா, ஆமென். நிச்சயமாக இந்த ஆராதனையில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஒரு புதிய இருதயத்தை, அவருக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை, அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற இருதயத்தை, அவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் ஆராதிக்கிற இருதயத்தை உங்களுக்கு தர ஆண்டவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப பாருங்க, இந்த ஏக இருதயம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஒரே இருதயம், அதற்கு ஒரு உதாரணத்தை வேதத்தில் நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 6-7 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். யோனத்தான் தன் ஆயுததாரி ஆகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும், அப்படியே போம். இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோட கூட வருகிறேன் என்றான். பாருங்க, இந்த வசனத்தில் யோனத்தான் பெலிஸ்தியருடைய தானியத்துக்குள்ள போக முற்படுகிறான். முற்படும்போது கூட ஒரு ஆள் இருந்தால் நன்றாயிருக்குமே என்று நினைத்தவன் ஒரு ஆயுததாரியை தன்னோடு வரும்படி கூட்டிக் கொள்ளுகிறான். ஆயுததாரி என்று சொன்னால் வெப்பன் கீப்பர், அந்த ஆயுதங்களை எல்லாம் சரிப்படுத்தி வைக்கிறவர். ராஜாக்கள் யுத்தத்துக்கு போய்விட்டு வரும்போது அந்த ஆயுதங்கள் கரை படிந்ததாய் சில பழுதுகள் எல்லாம் அந்த ஆயுதங்களில் இருக்கும். ஈட்டி ஆனாலும் அதனுடைய அந்த போர் வாள் ஆனாலும் அதில் சில பழுதுகள் இருக்கும். அதையெல்லாம் சரி செய்கிறவர்கள், அதை துடைத்து சுத்தமாக வைக்கிறவன் தான் இந்த ஆயுததாரி. கொஞ்ச நாட்கள் தாவீதும் இந்த வேலையை சவுலினிடத்தில் செய்திருக்கிறான் என்பது நமக்கு ஞாபகம் இருக்கும். அப்படி இந்த யோனத்தான் தன்னோடு ஒரு ஆயுததாரியை கூட்டிக் கொண்டு அவன் பெலிஸ்தருடைய தானியத்திற்கு போகிறான். அங்கே போகிறதுக்கு முன்பாக அவன் சொன்ன வார்த்தை, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். ஆண்டவர் மேல விசுவாசத்தை வச்சு, ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து சில காரியங்களை நாம் முன்னெடுக்க வேண்டும். சில காரியங்களை நம்ம செய்யும் போது கர்த்தர் எனக்காக ஒரு காரியம் செய்வார், இதை நான் முயற்சி செய்கிறேன், ஆனால் கர்த்தர் எனக்காக இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்கிற நம்பிக்கை நமக்கு ஆண்டவருக்கு மேல வேண்டும். அப்படி சொல்லி அந்த ஆயுததாரியை கூட்டிக் கொண்டு போகும்போது அந்த ஆயுததாரி யோனத்தானை பார்த்து சொல்லுகிறான். சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும், அப்படியே போம். இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோட கூட வருகிறேன் என்று சொல்லி அந்த ஆயுததாரி சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோனத்தான் பெலிஸ்தியருடைய தானியத்துக்கு போகிறான். அங்கே போகிறதற்கு முன்பாக ஒரு ஆயுததாரியை கூப்பிடுறான். கூப்பிட்டோன்னே அந்த ஆயுததாரி இவனுக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசுகிறான். நீர் அதை செய்யும், நான் உம்மோடு கூட இருப்பேன், உம்மோடு கூட நான் வருகிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதுதான் ஏக இருதயம். ஒரு காரியத்தை செய்யும் போது அந்த காரியத்தில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் ஒரே இருதயமாக இல்லாவிட்டால் அதை நீங்கள் சரியாய் சிறப்பாய் செய்துவிட முடியாது. குடும்பத்திலே சில காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று முன்னெடுக்கும் போது அதை ஒரே இருதயத்தோடு நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்காவிட்டால், செய்ய வேண்டும் என்று நீங்கள் முயற்சிக்காவிட்டால் அந்த காரியத்தில் ஒரு நல்ல ஒரு வெற்றியை நீங்கள் பார்க்க முடியாது. இந்த இடத்துல பாருங்க, ஏக இருதயம் அந்த ஆயுததாரிக்கும் அந்த யோனத்தானுக்கும் இருக்கிறதை பார்க்கிறோம். அதுதான் ஏக இருதயம் என்பது. தேவனுக்கும் நமக்கும் இப்படிப்பட்ட ஒரே இருதயம் வேண்டும். அவர் என்ன செய்ய விரும்புகிறார், உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறார், அதற்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களை குறித்து எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு உங்களுடைய இருதயம் ஆண்டவருடைய இருதயத்தோடு இணைந்திருக்கிறதா?
ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை அப்படியே செய்யும், நானும் உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி வருகிறேன் என்று நாம் ஆண்டவரிடத்தில் சொல்ல முடியுமா? நிறைய நேரங்களில் நம்மால் அப்படி சொல்ல முடியவில்லை. இல்லை ஆண்டவர், எனக்கு இந்த காரியத்தை மாற்றி தாரும், இந்த காரியத்தை சரி செய்து தாரும் என்று தான் நாம் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறோமே ஒழிய அவருடைய மனநிலைக்கு ஏற்றபடி நாம் என்ன செய்கிறதில்லை, அநேக நேரங்களில் வருகிறதில்லை. அப்படிப்பட்ட கல்லான இருதயம் இருக்குமே ஆனால் இந்த நாளிலே நீங்கள் புது இருதயமாய் மாற்றப்பட வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது எசேக்கியேல் 18:31. நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, 3 இடத்துல இந்த புதிய இருதயம் புதிய ஆவியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, அதில் 3வது இடம் எசேக்கியேல் 18:31. நீங்கள் துரோகம் பண்ணின உங்கள் எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள், இஸ்ரவேல் வம்சத்தாரை நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் துரோகம் பண்ணின உங்கள் எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடி விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறாரு, புது இருதயத்தையும் புது ஆவியையும் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இங்கே சொல்றாரு, புது இருதயத்தையும் புது ஆவியும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள், நீங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்கு ஆண்டவர் புது இருதயத்தை தர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தான் ஆண்டவரிடத்திலிருந்து அதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்தில் அந்த புது இருதயத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அந்த நம்ம திறவுகோல் வசனம் வாசிச்சோம்ல, 36வது அதிகாரம் 36, எசேக்கியேல் 36ல அதனுடைய கடைசி சில வசனங்களை வாசிக்கும் போது, இதை நான் அனுகிரகம் செய்யும்படி இஸ்ரவேல் ஜனங்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் உங்களுக்கு புது இருதயத்தை தரணும்னா நீங்க ஆண்டவரிடத்தில் அதற்காக விண்ணப்பம் பண்ணணும். ஆண்டவரே, எனக்கு இந்த புது இருதயத்தை தாரும் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று அவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை வேதத்தில் யாராவது இப்படி ஜெபம் பண்ணி இருக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 51வது சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் போது தாவீது ஜெபம் பண்ணுகிறார், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் அப்படின்னு ஜெபம் பண்றார். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லி தாவீது ஜெபம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். தாவீது என்ன கேட்கிறார் ஆண்டவர்கிட்ட? சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்து சுமார் 1 வருட காலம் ஆண்டவருக்கு இவருக்கு எந்த தொடர்புமே இல்லை. ஆலயத்துக்கு போனார், பாட்டு பாடினார், ஆனால் ஒரு மாற்றமும் இவருக்குள்ளே ஏற்படலை. சில நேரங்களில் பாருங்கள், ஆண்டவரை நன்றாக ஆராதிக்கிறவர்கள், ஆலயத்துக்கு செல்லுகிறவர்கள், ஆனால் சுபாவம் இன்னும் மாற்றப்படாமே நமக்குள்ளே இருக்கும். அந்த பழைய சுபாவத்தினுடைய அந்த தாக்கம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிறது. வேற யாருக்கும் தெரியாது, நமக்கு மட்டும் அது தெரியும். இது மட்டும் மாறலையே, நான் ஆண்டவர்கிட்ட உண்மையாக தானே இருக்கேன், நான் ரட்சிக்கப்பட்டேனே, ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறேனே, அபிஷேகம் பெற்றேன், ஆனால் இந்த சுபாவம் மட்டும், இந்த பாவ சுபாவம் மட்டும் அல்லது இந்த குறிப்பிட்ட காரியம் மட்டும் என்னை விட்டு மாறவே இல்லை என்று சொல்லி நிறைய நேரத்தில் நாம் என்ன செய்கிறது உண்டு, நினைக்கிறது உண்டு. தாவீதுக்கும் அந்த நினைப்பு இருந்துச்சு. அதனால தான் 51வது சங்கீதத்தில் ஆண்டவரிடத்தில் ஒரு மன்னிப்பின் ஒரு ஜெபத்தை அந்த அதிகாரத்தில் அந்த சங்கீதத்தில் அவர் ஜெபித்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு வசனம் தான், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அவர் ஜெபம் பண்ணுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம இவ்வளவு நேரம் வாசித்த இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது புதிய இருதயம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அதற்கு பக்கத்தில் புதிய ஆவி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறதையும் நீங்கள் கவனித்திருப்பீர்கள். புதிய இருதயம் மட்டுமல்ல, புதிய ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன புதிய ஆவி அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். வேத புஸ்தகத்தில் இருதயம், ஆவி என்கிற இந்த 2 வார்த்தைகளும் இணைந்து 31 இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப ரொம்ப தொடர்புடைய வார்த்தைகள் இந்த 2 வார்த்தைகளும். இருதயம், ஆவி அப்படின்ற இந்த 2 வார்த்தைகளும் ரொம்ப தொடர்புடைய வார்த்தைகள். இப்ப பாருங்க, அந்த வாசித்த அந்த முதல் வசனத்தில், அந்த திறவுகோல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து மட்டுமல்ல, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் வாசித்த அந்த 3 முக்கியமான வசனங்களிலுமே இந்த வார்த்தை இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதாவது புதிய இருதயம் மட்டுமல்ல, புதிய ஆவியையும் ஆண்டவர் தருவேன் என்பதாய் நம்மிடத்திலே வாக்கு பண்ணுகிறார்.
அது என்ன புதிய ஆவி? ஒருவேளை நம்ம நினைக்கலாம் இந்த புதிய ஆவி என்பது பரிசுத்த ஆவி போல அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கலாம். பரிசுத்த ஆவி அல்ல. பாருங்க, புது இருதயத்தில் புதிய ஆவி என்றால் வசனம் அப்படின்னு அர்த்தம். ஆவி என்பது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகள் தான் ஆவியாயும் ஜீவனாயும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே அது செயல்படுகிறதா இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் அவருடைய வசனம் நமக்கு வருகிறதோ, அவருடைய வார்த்தை நம்மிடத்தில் வருகிறதோ, அது நேராக சென்று நம்முடைய இருதயத்தில் அமருகிறதாய்த்தான் இருக்கிறது. ஆனால் இருதயம் கடினமாக இருக்கிறபடியினால, இருதயம் கல்லா இருக்கிறபடியினால, கற்பாறையா இருக்கிறபடியினால, முள்ளுள்ள இருதயமாக இருக்கிறபடியினால அந்த விதையாகிய வசனத்தை, அந்த விதையாகிய ஆவியை நம்மால் வைத்து கொள்ள முடியவில்லை. அந்த விதை நம்மிடத்திலிருந்து பேலன்ஸ் செய்ய நாம் அனுமதிக்கிறதில்லை என்று நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், புதிய இருதயம் மாத்திரம் அல்ல, நான் உனக்கு புதிய ஆவியையும் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடந்த நாட்கள் அநேக காரியங்களை, உங்களுக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் நீங்கள் இழந்து போயிருக்கலாம். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மறுபடியும் உனக்குள்ளே புதிய ஆவியை கொடுப்பேன், புதிய வசனத்தை கொடுப்பேன், புதிய வாக்குத்தத்தத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள் என்றைக்கும் மாறாதது, அது என்றைக்கும் மறைந்து போகாதது, அது ஜீவனுள்ளதாய் இருக்கிறபடியினால என்றைக்கும் உங்களோடு அது கிரியை செய்ய வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. புதிய இருதயம் மாத்திரம் அல்ல, புதிய ஆவியையும் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். கலாத்தியர் 4:6. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத பாருங்க. தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குமாரனுடைய ஆவி, குமாரன் அப்படின்னா என்ன? வார்த்தையானவர் அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு என்பவரே வார்த்தையானவர். ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினால் கண்டதும் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த வார்த்தையாகிய அந்த ஆவி, ஆமென், நம்முடைய இருதயங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அனுப்பப்பட்டிருக்கிறது. எப்பொழுதுமே ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு வசனத்தை கொடுக்கும்போது அந்த வசனம் அவனுடைய இருதயத்தில் தான் வந்து விழுகுது. அந்த இருதயம் மாற்றப்படணும், அந்த இருதயம் மறுரூபப்படணும், புதுமையா மாறணும். அப்பொழுதுதான் வார்த்தையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த நல்ல நிலம் என்று சொல்லி நாம் தியானித்தோமே கடந்த வாரத்திலே, அதே போல நல்ல நிலமாய் நம்மால் மாற முடியும். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கிறது? ஆண்டவர் என்னுடைய இருதயத்தை மாற்றணும். ஹல்லேலூயா. நிறைய வசனங்கள் நிறைவேறல, நிறைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறல, அநேக காரியங்கள் நடைபெறுமா என்று சந்தேகமாக இருக்கிறது. சில காரியங்கள் ஆண்டவர் சொல்லி வருஷ கணக்காக ஆகிவிட்டது. ஆனால் நம்முடைய இருதயம் கடினமாக இருக்கிறபடினாலே விதையாகி அந்த வசனம் நமக்குள்ளே பேலன்ஸ் செய்ய முடியாமல் காணப்படுகிறது. இந்த நாட்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு புதிய இருதயத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். புதிய ஆவியை உங்களுக்குள்ளே நான் கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரலாம். வேதத்திலே ஆண்டவர் யாருடைய இருதயத்தையாவது மாற்றி இருக்கிறாரா என்கிற கேள்வி நமக்குள்ளே வரலாம். இப்படிப்பட்ட இருதயம், வேற இருதயம் யாருக்காவது மாறி இருக்கிறதா என்கிற கேள்வி நமக்குள்ளே எழலாம். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 10:9. அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. பாருங்க, சாமுவேலை சவுல் அங்கே சந்திக்கிறதை குறித்து இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. சவுலும் சாமுவேலும் சந்திக்கிறார்கள். சந்தித்து சவுல் தன்னுடைய வீட்டுக்கு கடந்து போகிறான். போகிற வழியிலே வேதம் சொல்லுகிறது, அவன் போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சவுலுக்கு வேற ஒரு இருதயத்தை கொடுத்தார். இதுவரைக்கும் இருந்த இருதயம் அல்ல, இதுவரைக்கும் இருந்த எண்ணங்கள் அல்ல, இதுவரைக்கும் இருந்த சுபாவங்கள் அல்ல. அவனுக்கு ஆண்டவர் வேற இருதயத்தை கொடுத்தார். வேற இருதயத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்ததுனால
அவனுக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. என்ன அப்படின்னு சொன்னா, இவனா நம்மை ரட்சிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி அநேகர் அவனை குறித்து ஏளனமாய் பேசினார்கள். அப்படி ஏளனமாக பேசினவங்கள்ட்ட அவன் போய் சண்டை போடலை, பதிலாக காது கேளாதவன் போல இருந்தான்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. கோபம் வரணும்ல, அந்த கோபம் இந்த சவுலுக்கு என்ன செய்யலை, வரலை. பாருங்க, இருதயம் மாறினால் நம்முடைய சுபாவம் என்ன செய்யும், மாறும். இவனா நம்மை ரட்சிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசினப்போ அவன் ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருந்திருக்கிறான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது தாங்க இருதய மாற்றம். உங்களுக்குள்ள இருதய மாற்றம் வந்தா நீங்க இப்படி தான் நடந்து கொள்ளுவீங்க. நிறைய காரியங்களை குறித்து நீங்கள் தேவையில்லாமல் கலகம் பண்ண மாட்டீர்கள். ஆமென். உங்களுக்குள்ளே அமைதலின் ஆவி, சாந்தத்தின் ஆவி உங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த வசனத்தில் 1 சாமுவேல் 10:9 அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். வசனம் முடியலை, அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. பாருங்க, சவுலை குறித்து ஆண்டவர் என்னென்ன காரியங்களை சொன்னாரோ அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்னைக்கே நடந்துருச்சு அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு வேற இருதயத்தை கொடுத்தா, ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை புது இருதயமாய் மாற்றினால், என்னென்ன காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் சொன்னாரோ அது அந்த நாளில் தானே ஆமென் நிறைவேறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, இருதயத்தை ஆண்டவர் மாற்றுறார், வேற இருதயமா மாற்றுறாரு. என்ன நடந்துச்சு இருதயம் மாறினதுனால? ஆமென். என்னென்ன அடையாளங்கள் எல்லாம் ஆண்டவர் சொன்னாரோ அதெல்லாம் அந்த நாளில் தானே அவனுடைய வாழ்க்கையில நடந்தது. ஆமென். உங்க இருதயம் மாற்றப்பட்டா அதே நாள், அந்த ஒரு நாள் போதும், ஒரு நாள் போதும். வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு ஒரு நாள் போதும். உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுறதுக்கு ஒரு நாள் போதும். உங்களுடைய விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்படுறதுக்கு ஒரு நாள் போதும். உங்களுக்கு சொல்லப்பட்ட வசனங்கள் நிறைவேறுகிறதுக்கு ஒரு நாள் போதும். அந்த நாளில் தானே ஆமென் சகலமும் உங்களுடைய வாழ்க்கையிலே சம்பவிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். இழந்து போனதை பெற்றுக்கொண்டான். இழந்து போன சில காரியங்கள், சவுல் சில காரியங்களை ஆமென் இழந்து போயிருந்தான். கழுதைகள் எல்லாம் காணாமல் போயிருந்துச்சு. அந்த காணாமல் போன கழுதைகள் அவன் பார்த்தான். ஆமென். வேறே மனிதர்கள் அவனை சந்தித்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ஆழமாய் சிலரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு புதிய இருதயத்தை தரும்போது இது மாதிரியான புதிய காரியங்களுடைய வாழ்க்கையில நடைபெறும். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். அவருடைய தெளிவான திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். கர்த்தர் புதிய இருதயத்தை உங்களுக்கு கொடுக்கும்போது இந்த காரியங்களில் எல்லாம் மாற்றங்கள் உண்டாகும் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ நம்முடைய இருதயம் புதிய இருதயமாய் மாறும்படி சில நிமிடங்கள் எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது ஜெபிக்கிறார் ஆண்டவரிடத்திலே. என்ன சொல்லி ஜெபிக்கிறார்? சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, சுத்த இருதயத்தை என்னிலே தாரும், சுத்தமான இருதயத்தை என்னிலே தாரும், புது இருதயத்தை எனக்கு தாரும். இந்த ஆராதனை வேளையில், இந்த பிரசங்க நேரத்தில் எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, புது இருதயத்தை எனக்கு தாங்கப்பா, புது இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. கல்லான இருதயம் மாற்றப்படட்டும், முள்ளான இருதயம் மாற்றப்படட்டும், கற்பாறையான இருதயம் மாற்றப்படட்டும், கடினமான இருதயம் மாற்றப்படட்டும், மந்த இருதயம் மாற்றப்படட்டும். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, மனக்கண்கள் திறக்கப்படாதபடி குருடான இருதயம் மாற்றப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நல்ல விடுதலையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் உங்களுக்கு புது இருதயத்தை தருகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த காரியத்தை நான் அனுகிரகம் பண்ணும்படி அவர்களின் இடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொன்னாரே. ஆமென். ஆண்டவர் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு புது இருதயத்தை தர வேண்டும் என்று சொல்லி அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அநேக நாட்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நீங்கள், அநேக நாட்களாக பாடுகளோடு ஆமென் பயணம் செய்து கொண்டிருக்கிற நீங்கள், உங்களுடைய இருதயம் மாறணும், கல்லான இருதயம் மாறும்படி ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அநேக முடிவுகள் இன்னும் நிறைவேறவில்லை. ஆனால் இந்த நாட்களில் நிறைவேற போகிறதற்காகத்தான் ஆண்டவர் உங்களுக்கு புதிய இருதயத்தை கொடுக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. புதிய இருதயம் தருகிறதற்காக நன்றி. கல்லான இருதயத்தை எடுத்து மாற்றுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த ஆராதனை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசின இந்த மகிமையான இந்த வார்த்தைகளுக்காக நன்றி.
கடந்த நாளிலே நாங்கள் தியானித்த அந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு அநேக காரியங்களை இந்த வாரத்தில் நாங்கள் தியானித்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே புதிதான இருதயத்தை தருவேன் என்று சொல்லி ஆண்டவரே எங்களிடத்தில் பேசி அந்த இருதயத்தை எங்களுக்கு தருகிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, புதிதான இருதயம் மட்டுமல்ல, புதிய ஆவியையும் எங்களுக்குள்ளே நீர் கட்டளையிடுகிறீர், அதற்காக நன்றி. ஆண்டவரே, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை எங்களுக்குள்ளே தருகிறீர், அதற்காக நன்றி. உம்முடைய கட்டளைகளின்படி நடக்கிறதற்கு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, அநேக நாட்களாக ஏன் எனக்கு இந்த சுபாவம் மாறவில்லை, ஏன் நான் இன்னும் மாற்றம் அடையவில்லை என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டு இருதயத்துக்குள்ளேயே பேசி கொண்டிருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளோடு இந்த நாளிலே நீர் இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய வல்லமையுள்ள வசனம் இந்த நாளில் எங்களுக்குள்ளே செயல்படும்படி எங்களுடைய இருதயத்தை நீர் புதிதாக மாற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அது மட்டுமல்ல ஆண்டவரே, இந்த எல்லை பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நன்றி. அவளுடைய இருதயம் தேவனை தேடுகிற இருதயமாய் மாற்றப்படணும், அவருடைய இருதயம் திறக்கப்படணும். ஆண்டவரே, கர்த்தருடைய வசனங்களை கேட்கிறதற்கு, வார்த்தைகளை கேட்பதற்கு, இயேசுவை தங்களுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு அவருடைய இருதயம் திறக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த எல்லை பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தமிழ் ஜனங்களுக்கு, அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக, அவருடைய ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட தேவ பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம், இணைந்தவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பீராக. நல்ல சாட்சிகளை கேள்விப்பட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.